ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பார்க்குறது ராவணா முகநூல் பக்கம் போங்க, இன்ஸ்டாகிராம் பக்கம் போங்க. அதையும் பின்னூட்டத்தில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறேன் பாருங்கள். யூடியூப்பில் வரது இல்லாமல் அப்பப்போ ராவணா முகநூல் பக்கத்தில் நிறைய செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து இருங்க. புதிய செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு பரபரப்பான அரசியல் நேற்றுலேருந்து ஓடிட்டு இருக்குது. தாவேகா அவனுடைய மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார். முஸ்லீம்களை எல்லாம் இந்த தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு திமுகவால் கட்டமைக்கப்பட்டதுன்றதை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. கூட்டமாக சேர்ந்து கொய்யோமையோன்னு ஒரே கத்து ரகலை. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரே ஒரு மாரல் சப்போர்ட்டு திமுகவுக்கு இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு பாஜக உள்ள பூந்துடும் அந்த ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அது உடைக்கிற விதமாக அவர் பேசுகிறார். இது எங்களால் இல்லை, இன்றைக்கி அந்த வழியோடு நான் இருக்கிறேன். முஸ்லீம்கள் எங்கே பார்த்தாலும் தீவிரவாதிகள்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தோடு அந்த பேரோடு தான் நான் சுற்றுறேன். எனக்கு அது ஒரு பெரிய ஹூண்டிங்காக இருக்குதுன்றதான் அவர் சொல்ல வராரு. பேச உடலை சபாநாயகர் எவ்வளோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உடனே அவங்க இல்லைன்னு எகிரி முன்னுக்கு வராங்க போகிறாங்க. ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்குது. பார்த்துருப்பீங்க. அதை ஒட்டி 2 தாவேகாவுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபாவுக்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர் லாஸ், அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் அதுலேருந்து பிரிஞ்சு வந்த நம்ம சகோதரர் தமீம் அன்சாரி எல்லாருமே அதுக்கு எதிர்குரலாக திமுக எல்லாமும் செய்தது திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய இது. அதை ஒட்டி சமூக வலைத்தளங்களில் 2 தரப்பும் பெரிய கருத்து மோதல் இருந்துக்கிட்டே இருந்தது. இஸ்லாமிய மக்களுக்கு திமுக சரியான ஒரு பாதுகாப்பாக இருக்குது, திமுக இருப்பதால் தான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உருட்டல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் அதெல்லாம் இல்லை அப்படின்றதாலும் எடுபடலை. ஏன்னா அந்த கூச்சல் குழப்பம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் அவங்களுடைய மற்ற பிற ஊடக பலம்ன்றது அதிகமாக இருக்குன்றதால திமுக ஆதரவு நிலைப்பாடு அதிகமாக மேலே ஓங்கியிருந்தது. இதில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை மட்டும் பண்ணிடுறோம். ஒன்று, எனக்கே தெரியாது, குமுதத்தில் நான் பேராசிரியர் ஜவஹர் லாஸ் அவர்களை எடுத்த ஒரு நேர்காணல். அது 2 நாளாக வைரலாக ஓடிட்டுருக்கு. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஓடிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும். அவர் அன்னைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டு இருந்தார். அன்றைக்கி அந்த வேறு ஏதோ ஒரு செய்திக்காக நான் அவர் அழைச்சி பேட்டி எடுக்கும்போது திமுக மீதான ஒரு பெரும் குற்றச்சாட்டை அடுக்கிக்கிட்டே வரார். நான் அந்த கேள்வி அவர்கிட்ட முன் வச்சிருக்கிறேன். என்னென்னா, திமுக இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததா இல்லையா அப்படின்றப்ப இல்லை என்று மறுக்கிறார் அவர். இஸ்லாமிய மக்கள் திமுகவுக்கு கொடுத்த ஆதரவுக்கு இணையாக அல்லது அதற்கு ஒரு பெரிய ஆதரவாக ஒருபோதும் திமுக நடந்து கொள்ளவில்லை, நன்றி கட்டத்தனமாகவே இருந்தது. அதுதான் பேராசிரியர் ஜவஹர் லாஸ் முன்னாடி சொன்னது. குறிப்பாக காங்கிரஸில் இருந்து திமுக தொடங்கிய போது அந்த காலகட்டத்தில் அது நமக்கு அந்த கட்சி வேண்டும் என்று பெரும்பான்மை முஸ்லீம் சமூகமும் அதில் இருந்த பல்வேறு தலைவர்களும் பெருவாரியாக ஆதரித்தார்கள். மதிப்புக்குரிய கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள் பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், கருணாநிதி உள்ளிட்ட திமுக தலைவர்களுக்கெல்லாம் மேடை போட்டு கொடுத்ததே அந்த கட்சி, அந்த சமூகம், அந்த மக்கள், இஸ்லாமிய மக்கள். அவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டால் பெரும் பொருளாதார ரீதியாக பெரும் துணையாக இருந்தவர்களே அந்த மக்கள் தான், முஸ்லீம் மக்கள் தான். ஆனால் அதற்கு கைமாறு திமுக ஏதாவது செய்ததா என்றால் செய்யவே இல்லை. குறிப்பாக அந்த அடையாளம்னு இருக்குது, இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகார அடையாளம் என்பதை முற்றாக மறுத்து நின்றது திமுக. ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எங்களுக்கான ஒரு அடையாளம் என்பது இந்த கட்சி அரசியல் தளத்தில் இல்லாமல் செய்தது திமுக, இருக்கக்கூடாதுன்னு பார்க்குது. இதெல்லாம் அவர் தான் அடுக்கிறார் அந்த பேட்டியில். இன்னொன்று சொல்ல வர்றாரு, எங்களுக்கான இட ஒதுக்கீடு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு இதில் குறித்து வச்சுட்டாங்க. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த பட்டியலுக்குள்ளே இதுவும் சேர்ந்து முஸ்லீம்களுக்கு என்று தனியான ஒரு இட ஒதுக்கீடுன்னு இல்லாமல் இருந்தது. நீண்ட நெடிய காலம் நாங்கள் போராடிக்கிட்டே இருந்தோம். 2007 தான் எங்களுக்கு அது கிடைச்சது. அதுவும் தொடர்ந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறோம். அந்த ஆதரவு தரோம் அதன் பேரில் தான் கருணாநிதி அவர்களுக்கு 2006 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு தரோம். ஆதரவு கொடுத்த பிறகு முதலமைச்சராக எதுவுமே செய்யாத பிறகு அந்த காலகட்டத்தில் நாங்கள் அடுக்கடுக்க போராட்டம், அறிவிக்கப்படாத போராட்டம், கைது, இதுக்கெல்லாம் நாங்கள் உட்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு பொதுவில் அறிவிக்கிறோம், பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கைகள் மேலே அறிக்கைகள் கொடுக்குறோம், நெருக்கடி தரோம். அதுக்கு பிறகு தான் 2007 எங்களுக்கு இந்த திமுக அந்த அரசு அப்போ செய்தது, இடஒதுக்கீடு மட்டும் செய்தது. ஆனால் உரிய அங்கீகாரம் கொடுத்ததானே இல்லை. நாங்கள் தான் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்லாம் இல்லை. 1970 கேரளா மாநிலம் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு. ஆனால் அதை விட சமூக நீதி பேசிட்டு இருக்கிற அந்த திராவிட கட்சி எங்களுடைய உழைப்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்துக்கு வர திமுக எங்களுக்கு துரோகம் தான் செய்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு.
அந்த பேட்டியில். அடுத்தது என்னென்னா, இன்னொரு விஷயம் வந்துட்டு குறிப்பாக 1997 நவம்பரில் அந்த கோவை செல்வராஜ் அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் வந்து கொலை செய்யப்படுகிறார். அதை ஒட்டி ஒரு பெரும் மோதல் வந்து உருவாகுது. 19 இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை சுட்டு படுகொலை பண்ணுறாங்க. 19 பேரை 97. அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய சொத்துக்களும் அவருடைய உடைமைகளும் மிக மோசமாக சூறையாடப்படுகிறது. 19 உயிரிழப்பு மட்டுமில்லை, மிக பெரும் சூறையாடல், சொத்து சூறையாடல் நடக்குது. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. அது இவர்களுடைய அந்த ஆட்சியில் தான் நடந்தது. கருணாநிதி ஆட்சியில் தான் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது, எந்தெந்த சிறையில் முஸ்லீம் தீவிரவாதிகள்னு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பெருக்குதில்லை பேராசிரியர் ஜவஹர்லால் அவருடைய கட்சி உறுப்பினர்கள் உட்பட தீவிரவாதிகள் தான் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுனது திமுக. இதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. இதை தான் முஸ்தபா நேற்று எடுத்து பேசுகிறாரு. நானாக இதை சொல்லவில்லை. சட்டமன்றத்தில் திமுக எங்களுக்கு இப்படி ஒரு அவப்பெயரை கொடுத்திருக்கிறது, இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னதே கருணாநிதி தான் முதலாக. அந்த அரசு, அந்த கட்சியினர் தான் அவங்க அப்படி அடையாளப்படுத்துது. அங்கே தொடர்ச்சியான அப்படி ஒரு பேர் வந்துச்சு. அந்த அந்த ஒரு அவமானத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இது ஒரு அரசு இதுவாக பதிந்து இருக்கிறது அப்படின்னு அந்த கோபத்தை கொட்டுறாரு. அதற்கு தான் மறுப்பு தெரிவித்து இவ்வளோ ஆலம்பல். அதில் இந்த 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இருக்கிறார், மதிப்புக்குரியவர். சகோதரர் தமீமும் அன்சாரியும் இருக்கிறார். இந்த 2 பேரும் அதுக்கு வந்து முஸ்தபாவுக்கு எதிராக திமுகவை காக்கக்கூடிய அரணாக அங்கே குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இதே பேராசிரியர் ஜவஹர்லால் வந்து சில வருடங்களுக்கு முன்பாக நான் எடுத்த அந்த பேட்டி குமுதத்தில் அதை கொடுக்கும்போது இதெல்லாம் விளக்குறாரு. அது மட்டும் இல்லை, திமுக தொடங்கிய போது பேரறிஞர் அண்ணா அவங்களுக்கெல்லாம் மேடை போட்டு கொடுத்தது நாங்கள் மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் எல்லா விதத்திலையும் பக்கபலமாக இருந்தோம். அவர்கள் வந்து அதிகாரத்தில் இருப்பதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பு செய்து இஸ்லாமிய முஸ்லீம் சமூகம் தான். அதற்கு பரிகாரமாக அல்லது அதற்கு உரிய பங்காக, அதற்கு ஒரு அங்கீகாரமாக எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னு தான் அவர் திரும்ப சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லை, குறிப்பாக 96 இந்த 2001 அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா பிற்பாடு அந்த சம்பவம் நடந்தது. பிறகு குண்டுவெடிப்பு சம்பவம் அத்வானி வந்திருந்த போது அந்த அத்வானி கூட இவங்க ஒட்டும் உறவுமாக இருந்துட்டு இருந்தாங்க திமுக, கருணாநிதி அவர்கள். அந்த குஜராத் கலவரம்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்குது. இவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து வேறு மாநிலத்து பிரச்சனை, அதெல்லாம் பேசாதீங்க, மணிப்பூரில் கற்பழிப்பு நடந்தால் மட்டும்தான் நாங்கள் போராடுவோம் அப்படின்லாம் சொல்கிற அந்த வகைரா. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு மிக பெரும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டம் அது எங்களுக்கு அப்படின்னு வேதனையோட பேராசிரியர் ஜவஹர்லால் பதிவு பண்ணுறாரு. குறிப்பாக 1991, 96, திரும்ப 2001, 2006 செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும்போதெல்லாம் முஸ்லீம்களுக்கு இப்படியான ஒரு பெரிய அச்சுறுத்தலோ பாதுகாப்பற்ற ஒரு நிலையோ இல்லை, ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் இருந்தோம் அப்படின்றதையும் பதிவு செய்கிறார் அழுத்தம் திருத்தமாக. நான் அந்த காலகட்டத்தில் கேள்வி வைக்கிறேன், ஏதோ ஒரு கேள்வி வைக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, அதில் இப்போ 2-3 வருஷத்தில் வச்சுட்டு நீங்களாம் பேசாதீங்க. 2007 இந்த முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அந்த அதை ஒட்டியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. ஆனால் பொதுவாக ஒரு பரந்த பார்வையில் நீங்கள் பார்க்கணும். திமுக இஸ்லாமியர்களுக்கு துரோகம் தான் செய்துட்டு இருக்குது அப்படின்னு. கோயம்புத்தூர்லேருந்து முகமது நினைக்கிற ஒரு மூத்த அட்வொகேட், அவர் திமுகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவங்க, பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் ஒரு புத்தகம் போட்டிருந்தார், திமுக இஸ்லாமிய சமூகத்துக்கு செய்த துரோகம். அந்த புத்தகமே அதுதான். அந்த புத்தகம் பரவலாக வந்து பேசப்பட்டது. ராவணாவில் அதை பற்றி பேட்டி போட்டிருக்கேன், கீழே இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். அதில் வந்து தொடக்கத்தில் இருந்து இந்த இஸ்லாமிய சமூகம் திமுகவுக்கு எவ்வளவு பங்களிப்பை கொடுத்ததுன்னு ஒன்று, திமுகவினுடைய அந்த கட்டமைப்பில் இஸ்லாமியர்களுக்குரிய பங்களிப்பு கிடைச்சதா, கட்சியில் அதிகாரத்தில் இன்னும் பல்வேறு தளத்தில் முஸ்லீம்களுக்கு உண்டான உரிய இடம் கிடைத்ததானா இல்லை, அந்த இடஒதுக்கீடு அடிப்படையிலாவது கட்சியில் ஒரு பங்கு கிடைச்சதுனா இல்லை, அரசு பதவி இடங்களில் கட்சி ரீதியாக போடுறதுல வந்து எடுத்ததுனா இல்லை, ஒரு 4ஆம் தரமாகவே திமுக எங்களை பயன்படுத்தி கொண்டது அப்படின்னு கோபத்தில் ஒரு புத்தகம் போட்டு முழுக்க ஊராட்சி இதில் வந்து பங்களிப்பு எத்தனை இஸ்லாமியர்களுக்கு இருக்குது, மேயரில் எத்தனை பேர், எல்லாமே வந்து மைனஸ், கட்சிக்குள்ள கட்டமைப்பு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டமைப்பு, இப்படி எல்லாமே எங்களுக்கு துரோகம் தான் செய்திருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு திமுக அப்படின்றது தான் பதிவு செய்திருக்கிறார். அவரும் முன்னாள் ஒரு திமுக மூத்த உறுப்பினராக இருந்தவர். திரும்ப நான் அவரை சந்தித்து பேசினப்போ மீண்டும் நான் திமுகவில் தான் இணைந்து கொண்டேன் அப்படின்னு கூட ஒரு முறை பேசியிருந்தார் என்கிட்ட.
ஆக இப்படி தான் இருக்குது பொதுவான இந்த கருத்து. இப்படி தான் காகிதம் இல்லத்து அவர்கள் இருந்தபோது, மதிப்புக்குரிய காகிதம் இல்லத்து அவர்கள் இருந்தபோது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது. அது திராவிடத்துக்கு பார்த்து பிச்சை போட்டுக்கிட்டு இருந்தது, அனுசரிச்சுட்டு இருந்தது. அவங்க பக்கபலத்தோடு தான் திமுக வளர்ந்தது. உண்மை அதுதான். அந்த பழைய வரலாறுலாம் அப்படி தான். ஒரு பெருத்த ஒரு பொருளாதார கட்டமைப்பு இல்லாத காலகட்டத்தில் தான் திமுக அப்படி இருந்த அந்த நேரத்தில் தூக்கி தாங்கி பிடிச்சது இந்த முஸ்லீம் மக்கள் தான். அதுக்குண்டான அந்த இடத்த கொடுத்ததுனா கடைசி வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் தமீம் அன்சாரி சகோதரர் அவர்களும் பேசுகிறார்கள். இந்த கட்சியில் அவங்க ஆதரவு சீட்டு கொடுத்துட்டாங்க. அதற்காக வேண்டி அவங்க பேசலாம். ஆனால் இது மட்டுமே நிரந்தரம். இந்த சீட்டை மட்டுமே வச்சுட்டு பேசுகிறோன்னு தான் இல்லை. ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமூகத்துக்கு இது துரோகம் தான் செய்திருக்கு. இந்த சிஏஏ வந்திருந்த போது கடைசியாக தான் திமுக உள்ள வந்தது. மற்றபடி உள்ள எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க. அதை பற்றி 2-3 வீடியோ ராவணாவிலையும் போட்டிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அதை ஒரு முறை பதிவு செய்ய அவரை தான் அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அவரை பல்வேறு ஊர்களுக்கு முஸ்லீம் சமூகம் கூப்பிட்டுருக்குது. விடுதலை சிறுத்தைகளை கூப்பிட்டுருந்தது. எல்லாம் அவங்க தான் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி திமுக ஆதரவில் இருந்த பலரும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக கடைசியாக தான் வந்து சென்னையில் உட்காந்தது. ஆக இப்படி எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த திமுக முஸ்லீம் மக்களுக்கு ஒரு துரோகத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நேற்று வெடிச்சிருக்குது. முஸ்லீம் மக்களுக்கு சினிமாவில் காட்டுறாங்க, போகிறாங்க, வராங்க. அது ஒரு இயக்குனர் எடுக்கிறாரு, போகிறாரு, ஸ்கிரிப்ட், அது வேறு விஷயம். அதுவே கண்டிக்கக்கூடியது தப்பு. கமலஹாசன் தொடங்கி விஜயும் அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கிறார். ஆனால் அரசு சட்டமன்றத்துக்குள்ளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை பதிவு பண்ணுறாங்க, முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு. அப்படி ஒரு வார்த்தை அதற்கு முன்பாக எங்கேயுமே யாரும் பதிவு பண்ணதே இல்லை. திமுக தான் முத கொடுத்தது. அந்த வலியும் வேதனையும் அந்த மக்கள்கிட்ட இருக்குதான்னா இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஓட்டுக்காக அதை மறுக்கிறவங்க மறுக்கலாம். அதாவது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க வேணால் அதை மறுக்கலாம். உண்மை என்ன இதுதான். நேற்று வெடிச்சிருக்குது. இதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோ ஒன்று உள்ளே சுற்றி இருக்குது, இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை தான் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு தான் இந்த பதிவை நான் போடுறேன். திமுக அதிமுக என்ற ரெண்டும் பிரித்து பார்க்கும்போது அதிமுக காலகட்டத்தை அந்த சிறுபான்மையினர் மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவே இருந்திருக்கிறார்கள். எந்த விதமான அவங்களுடைய கௌரவத்துக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்பட்டதில்லை. சொத்துக்களுக்கு எந்த விதமான இழப்பு, அதை சூறையாடுறது, போகிறது, அபகரிச்சுக்குது, ஒரு முறைகேடாக வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சு கொள்ளை அடிச்சுட்டு போய் இப்படி எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் திமுக அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் இது நடந்திருக்குது. இது வந்து நான் சொல்லலை, பேராசிரியர் ஜவஹர்லால் அப்படி சொன்னார். அன்றைக்கியும் அப்படி சொன்னார், இன்றைக்கியும் அப்படி சொன்னார் அப்படின்றது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கன்னா சந்திச்சிங்கன்னா இது என்னங்க இப்படி பேசியிருக்கீங்க. ஒருவேளை 2007க்கு பிறகும் 11 வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு முழுக்க ஒரு 10 வருஷம் அதிமுக இருந்துச்சு, சொல்ல முடியாது. இப்போ 2021லேருந்து இது வரைக்கும் எதனா பெருசாக செய்துட்டாங்களா அப்படின்னா எனக்கு தெரியலை. அவங்க எங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் கேளுங்க, நான் பார்த்தாலும் கேட்குறேன். நன்றி, வணக்கம்.